ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து திரும்ப நம்ம சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய திங்ஸ் நடந்துருச்சு. லாஸ்ட் ஒரு 1 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 monthஸில் வந்து நிறைய விஷயங்கள், வார் நியூஸஸாக இருக்கட்டும், டேரிஃப் இஷ்யூஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட நியூஸஸ் வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செல்லிங் ஒரு 4 5 நாளாகவே லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே வந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25,150லேருந்து இப்போ 24,420 மார்க்கெட் வந்து க்ளோசிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் ஃபால் ஆகுமா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கரெக்ஷன் ஆச்சு, 25,200 வரைக்கும் போச்சு, திரும்ப வந்து ஃபால் ஆகுது, திரும்ப ஆல் டைம் ஹையை டச் பண்ணும் அப்படின்னு நினச்சோம். 25,600 போகும்போதே வந்து 26,000 வந்துடும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நல்ல ஃபாலு. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட் இறங்கியிருக்கு இப்போதைக்கு இண்டெக்ஸு. ஸோ இதை வந்து பெருசாக வந்து நம்ம ஃபாலாக எடுத்துக்க முடியாது. இப்போ இந்த குளோபல் நியூஸஸ்னால தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. மற்றபடி மார்க்கெட்டில் வந்து பெருசாக எந்த ஃபாலுமே இல்லை. யூஎஸ் வந்து டேரிஃப் போட்டிருக்காங்க 50%, அந்த இஷ்யூவாக இருக்கட்டும், அதனால தான் கொஞ்சம் மார்க்கெட் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே வந்து பிரதமர் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய மூமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ கூட நேற்று இன்றைக்கும் ஜப்பான் அண்ட் சீனாவில் போயிட்டு மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து டைரக்ட் ஃப்ளைட் வந்து ஓகே ஆக போகுது. திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து ரோடு டிரான்ஸ்போர்ட்டுக்குமே வந்து ஒரு பார்டர் இருக்குது. ஸோ அது க்ளோஸ்லேயே தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதையுமே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக சில பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும்போது மேபி மறுபடியும் வந்து எல்லாமே ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சீன பிரதமர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க 2 நாடுகள் வந்து நண்பர்களாக இருக்கும்போது வந்து யாராலும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விலைவாசிலாம் குறையிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. சீனாலேருந்து நமக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லாம் அங்கே இங்கே போய் வர்றதுக்கு டேரெக்டாகவே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ராடக்ட்டோட ரேட்ஸ்லாம் கொஞ்சம் கட் ஆஃப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது சப்போர்ட் பண்ணுறது வந்து பேங்க் நிஃப்டியும் ஐடியும் தான். பேங்க் நிஃப்டி என்னதான் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாலுமே ஐடியோட சப்போர்ட் வந்து பெருசாக இல்லை. ஐடி வந்து சுத்தமாகவே சப்போர்ட் இல்லை அந்த யூஎஸ் இஷ்யூ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து. ஸோ அதனால் ஒரு ரெக்கவரி மூட்கே வந்து மார்க்கெட்டால் போக முடியல. பேங்க் நிஃப்டி என்ன தான் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாலும் ஐடி சப்போர்ட் பண்ணணும். ஸோ பார்க்கலாம், இப்போ இது மூணையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து இப்போதைக்கு 24,424. ஸோ நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது 24,490 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனர் சப்போர்ட்டாக வந்து 24,350 அப்படிங்கிறது வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 24,175 வரைக்குமே 180 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டி. ஓகேங்களா. அதையும் ஃபால் பண்ணுச்சுன்னா தான் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிரும். ஸோ அது வரைக்குமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து ஒரு சப்போர்ட் லெவல் 53,700 அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பிரேக் பண்ணி கீழே தான் க்ளோசிங் வச்சுருக்கான். ஸோ இப்போதைக்கு அவன் அந்த ட்ரெண்டுக்கு கீழே ஓப்பன் பண்ணான் அப்படின்னா 52,600 தான் அடுத்த சப்போர்ட்டே வந்து பேங்கிங்க்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோன் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 1000 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் அந்த 53,700க்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா 54,500 450 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதுதான் லெவல். பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நிஃப்டியும் ஃபாலோ ஆகும். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நிஃப்டியும் சப்போர்ட் பண்ணி மேலே ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஐடி ஐடி தான் வந்து பெருசாக எந்த மூமெண்ட்டுமே இல்லை. அவங்கலாம் பெருசாக ஏறினா கூட இவங்க பெருசாக ஏற மாட்டுறாங்க. ஒரே ஒரு நாள் ஏற்றுனாங்க, திரும்ப அதை இறக்குறாங்க, இப்படிதான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு ஐடிக்கு மைனர் சப்போர்ட் 34,170. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 32,900 வரைக்கும் ஃபால் ஆகும். இப்போ வந்து 35,180 இருக்குது. 35,400 போச்சு அப்படின்னா மொமெண்டம் திரும்ப பாசிட்டிவில் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் ஐடியோட லெவல். ஸோ ஹெவி வெயிட்ஸான ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ரிலையன்ஸும் இருக்க பார்த்துடலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இப்போதைக்கு ஃபால் ஆகிட்டுருக்கு.
ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து என்னன்னா ஸ்ப்ளிட்டு குடுத்துருந்தாங்க. 1:1 அப்படின்ற ரேஷியோல வந்து ஸ்ப்ளிட்டு குடுத்துருந்ததுனால இப்போதைக்கு நல்ல ஃபாலு. ஸோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 951ல இருக்கு. 938ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. ஸோ அத அவ்வளோ சீக்கிரத்தில அத பிரேக் பண்ண மாட்டான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அது பிரேக் பண்ணும் பட்சத்தில் அடுத்த சப்போர்ட்டா வந்து 890 தான் வந்து சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு 938ல வந்து ரிவர்சல் எடுக்க சான்சஸ் இருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது. பட் அந்த ஆஃப்டர்நூன் வந்து அவங்களோட மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக்கிங். ஸோ வந்து சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டான். ஓகேங்களா? திரும்ப வந்து 1327 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல். அவன் 1357 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆவான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதை பார்க்கும்போது ஆக்சுவலி ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியும் இருக்குது இது ஒரு பேட்டர்னு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃபாலை தான் வந்து காட்டுது. ஸோ பார்க்கலாம் 1324 சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல நியூஸ் தான். இன்கேஸ் அதை பிரேக் பண்ணுச்சுன்னா வந்து கண்டிப்பாக ஃபாலிங்க்கு எதிர்பார்க்கலாம் ரிலையன்ஸில். ஓகேங்களா? ஓகே. இப்போதைக்கு வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்ல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ். டேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. நிஃப்டி வந்து இனிமே எக்ஸ்பைரி வந்து வியாழக்கிழமை கிடையாது. உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரி ஆகும். ஆ சென்செக்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி ஆனது. இனிமே வந்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஆகும். இந்த வீக்ல இருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப நெறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபாலோ பண்ணீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.